ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி என்ன சமையல்னால் ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ணல. சாம்பார் இருந்துச்சு. ஸோ அதை சூடு பண்ணி வச்சுட்டு சாப்பாடு மட்டும் வச்சுக்கலாம், ஏதாவது காய் வாங்கி பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பாத்திரம்லாம் நைட்டே கழுவி வச்சுட்டேன். சும்மா அந்த இட்லி பானை அது மட்டும் இருந்துச்சு. சரி அதை மட்டும் கழுவி வச்சுட்டு சரி எனக்கு ஜூஸ் வேறு போடணுமா, சரி அதனால் கீரையெல்லாம் எடுத்து அதெல்லாம் கிள்ளி வச்சிட்ருந்தேன். சும்மா ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும் ஜூஸுக்கு. கொஞ்சம் தேங்காய் 2 சில்லு தேங்காய், கொஞ்சம் இந்த கீரை போட்டு அப்படியே சீரகம் போட்டு நல்லா மிக்ஸியில் அடித்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சோன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் இதை குடிக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். மார்னிங் வெறும் வயிற்றுல சாப்பிட்ணும். நானும் அதான் சாப்பிட்டுட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். அப்புறம் அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டேவும் வெளில போய் கொஞ்சம் நேரம் செடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் போட்ட குளம் ஸோ நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் செடியெலாம் நான் வச்ச அன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த செடியெலாம் சீக்கிரமாகவே முளைச்சிருச்சு. அதில் நான் அப்புறம் காமிக்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்றைக்கி. அதுக்குள்ளேயும் இந்த குட்டியும் எழுந்திரிச்சதுமே சரி கடைக்கு போயிட்டேன். நான் மிக்ஸி போடும்போது எழுந்திரிச்சிட்டான், எனக்கு தெரில. அப்புறம் சரி கடைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு சாப்பாடெலாம் அரிசி கழுவி போட்டுட்டு சரி கடைக்கு போயிட்டு காய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பியாச்சு. நானும் தம்பியும் கடைக்கு போயிட்டு புடலங்காய், அப்புறம் நைட்டுக்கு குழம்பு வைக்க வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த காயறிக்குள்ளேயே தூக்குன்னு அழுதுட்டான். அப்புறம் அவங்க அப்பாவை எழுப்பி நான் காயறியணும், நீங்கள் என் தம்பி கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அப்புறம் அவங்களும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தாங்க. சரி இன்றைக்கி தூங்கவே இல்லை இடையில. அதனால் சரி சாப்பாடு ஊட்டிட்டு கொஞ்சம் சளி வேறு பிடிச்சிருக்கு. அதனால் டானிக்கெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தான். அப்படியும் தூங்க வச்சுட்டு தண்ணி வந்துச்சு. எப்பயுமே தண்ணி வரும், மோட்ரு போட்டு தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே செடிக்கும் தண்ணி விட்டுட்டு நான் செடி வச்சேன்னு சொன்னேன்ல, ஒரு 1 வீக் தான் ஆகுது இப்போ வச்சு. அதுக்குள்ளேயுமே சீக்கிரமாகவே தளிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் வச்சு இவ்வளோ நேரம் அப்படி வந்ததே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்றைக்கி. இது செம்பருத்தி செடி 3 குச்சி வச்சேன் அந்த இடத்துலையும். நான் வராதுன்னு சும்மா அசால்ட்டாக வச்சிங்க, சூப்பராக வந்துடுச்சு. அப்புறம் இங்கிட்டு அம்மா வீட்டில் இருந்து அடுக்குமல்லி செடி சூப்பராக இருக்கும். அந்த பூ கொஞ்சம் வச்சாலே ரொம்ப நிறையா வச்ச மாதிரி இருக்கும். அந்த மல்லிகைப்பூ செடி, அப்புறம் இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் வந்ததுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் மணி பிளான்ட் செடி இதெல்லாம் நான் வைக்கல, அதான் வந்தது. இந்த பாவக்காய் செடிலாம் அதாவே வந்துச்சு. சரின்ட்டு நானும் விட்டாச்சு. சரி இருந்துட்டு போகட்டுமே அப்படின்ட்டு. அப்புறம் இது சளிக்கெலாம் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. நீங்களும் வீட்டில் வைங்க, ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறம் பாவக்காய் நிறைய பிஞ்சு விட்டுருக்குங்க. இந்த மாதிரியே பிஞ்சு நிறையா இருக்குது. சரி இருக்கட்டும்னு அப்படியே விட்டாச்சு. அப்புறம் இந்த செம்பருத்தி செடி காலை நிறைய பூ பூத்துருந்துச்சு. ஒரு அம்மா எனக்கு தெரியாமல் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அங்கே வச்சப்போ தான் இங்கேயும் அந்த செடி இதுவும் செம்பருத்தி குச்சி தான், ஆனால் இங்கே வரல, ஆனால் அங்கே வந்துடுச்சு. ஆனால் ஏன்னாங்க தெரில. ஒருவேளை தண்ணி பத்தலையோ இல்லை வெயிலே இருக்கிறனால அப்படி இருக்கா. ஆனால் அங்கே எப்பவுமே தண்ணி இதாகிட்டே இருக்கும். ஏன்னா மோட்ரு போட்டு மேலேருந்து தண்ணி வந்துச்சுன்னா அங்கே விழுந்துகிட்டே இருக்கும். இன்னும் சார் எந்திரிக்கல, போய் பார்த்தா இன்னும் எழுந்திரிக்கல. இப்படி தாங்க டே